அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்புறம் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக 26ல என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்றதோட இல்லாம மக்களே திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஊழல் இருக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க என்ன பண்ணீங்க அதை தடுக்கிறதுக்கு, அதை யாரு ஊழல் செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்குங்கிற கேள்வி வரும் இல்லையா? சோ அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பாங்க? நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், பாஜகவை கிட்டத்தட்ட ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு கேஸ், அதுவே தூங்க விட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அதனாலதான் அதிமுக மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க நிஜமாவே இந்த பேச்சு ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகுமா இல்ல இது வேற ஏதோ ஒரு கேமா அப்படிங்கிறது அவர்களால் இன்று வரை கணிக்க முடியவில்லை. நீங்க தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேமையே நீங்க விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது டாஸ்மாகில் பணிபுரியும் ஊழியர்களையோ அதிகாரிகளையோ விசாரிப்பதற்குத்தான் இப்போ தடை விதிக்கப்பட்டது. சோ இந்த பணம் எங்கே போனதுங்கிற விசாரணைக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அதுல ஏதாவது நடவடிக்கை இருக்கான்னா கண்ணுக்கு தெரியும். மேபி ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். அண்ணாமலை ஒண்ணு உங்களுக்கு தெரியும், டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 இந்த மாதிரிலாம் ஒண்ணு போட்டாரு. போட்டுட்டு எந்த ஃபாலோ அப்பும் பண்ண, ஏதாவது ஒரு ஃபாலோ அப் சொல்லுங்களேன். இந்த ஃபைல்ஸ், இந்த விவகாரத்துல நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம், திமுக இது அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சோம், ஏதாவது பண்ணாங்களா? இப்ப 2026ல இப்போ அவங்களுடைய கட்சி வட்டாரங்களை அமித்ஷா அவர்கள் 50 தொகுதியை ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்லப்படுது. 26ல பாஜக எவ்வளவு தொகுதியை அதிமுக கூட்டணியில கேட்டு வாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறைந்தபட்சம் 150 to 160 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். 150க்கு கீழே வருவதற்கான வாய்ப்பு குறைவு. பட் அகெயின் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் 2026ல கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இப்போ அவருடைய இந்த பேச்சு எப்படி பார்க்கிறது? திரு எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்து 2026ல் நான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்கிறேன் என்று வெளிப்படையாக ஒரு ஒரு அறிவிப்பே போட்டு அபிஷியலா ரைட்டிங்ல அனுப்பிட்டார். இதுக்கு அப்புறமும் நாங்க கூட்டணியை பத்தி அப்புறம் சொல்றோம் அப்படின்னா. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்புறம் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. சோ அதுல முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ரீடிங் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக 26ல என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்றதோட இல்லாம மக்களே திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்செப்ஷன்? இது ஒரு 10 மாசம் 9-10 மாசம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த போல் பியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதை தேர்தலுக்கான ஒரு முதல் கட்ட பிரச்சாரமாகவே அந்த ஸ்பீச் இருந்தது. திமுகவை மக்கள் அகற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது அது ஒரு ஸ்டாண்டர்ட். இது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நாங்க பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்றது. அதை தாண்டியும் ஊழலை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்ல ஒரு பகுதி அதை அவர் டிவோட் பண்ணார். டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய ஊழலா இருக்கு அதெல்லாம் சொல்லும் போது நிச்சயமா அதை ஒரு தீமா எடுத்துக்கொண்டு போறாங்க பாஜக அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அது எடுபடுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் அடுத்த சில மாதங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் செய்யப்படும், ஏன்னா நீங்க ஊழல் இருக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க என்ன பண்ணீங்க அதை தடுக்கிறதுக்கு, அதை யாரு ஊழல் செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்குங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஏஜென்சிஸ் மேல ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க மட்டும் ஏன் நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? சோ அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பாங்க? அந்த கேள்விக்கு இதுவரை பதில் கிடையாது. சோ அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இல்ல இப்போ அந்த ஹிண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயத்தை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதை தாண்டி வேற ஏதேனும் விஷயங்களை அரசியல் ரீதியாக கையில எடுப்பாங்களா பாஜக இல்ல டெல்லி? அது எப்படி நகரும் நினைக்கிறீங்க?
நிறைய விஷயங்கள்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது செய்வாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பாஜக யூஸ்வலா அவங்க பிராக்டிஸ் வந்து இதுல ஏதாவது ஒரு பேரத்தை பேசி அரசியல் ரீதியாக செட்டில் பண்றது தான் அவங்க பெரும்பாலான கேசஸ்ல பண்ணியிருக்காங்க. நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்துருக்கோம். அது அஜித் பவார் போன்றவர்கள், நாராயண் ராணே போன்றவர்கள், நிறைய பேர் தெலுங்கு தேசம் சேர்ந்த சில முன்னாள் தலைவர்கள், அவங்கெல்லாம் பிஜேபிக்கு வந்த உடனே எல்லாமே மறக்கப்படும் மன்னிக்கப்படும்ங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயம் மணல், கனிம வளம், டாஸ்மாக் மூன்றிலும் கேசஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு இருக்கு. மின் வாரியத்துல டெண்டர் முறைகேடுகள் பல வந்து அறப்போர் இயக்கம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ நினைத்தால், அகெயின் நினைத்தால், விருப்பப்பட்டால் நிச்சயமாக அழுத்தம் அவர்களால் கொடுக்க முடியும். ஆனால் அதுதான் நோக்கமா இல்ல வேற ஏதாவது கேமா இது அப்படிங்கிறது கணிப்பது மிகவும் கடினம். இல்ல ஏன் அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நடவடிக்கை வந்து பெரிய அளவுக்கு இனிமே இருக்காது அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனா இப்போ மீண்டும் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதே விஷயத்தை ஒட்டி வந்து செட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீமையே செட் பண்றாரு. குறிப்பா அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு தீமை செட் பண்றாரு அப்படின்னா, அப்போ அந்த அப்ப வைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாமே இல்ல, ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பாஜக மீது ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆர் அதை வந்து ஒரு நம்பகமற்ற ஒரு தன்மை அதுவும் வந்து இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து இப்போ கூட்டணியில வந்தாச்சு. அப்போ நீங்க வந்து திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய கேசஸை நீங்க ஜெனுவினா ப்ராசிக்யூட் பண்ணணும் இல்லையா? அதுதானே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ அதையே வந்து நீங்க ஏனோதானோ என்று செய்கிறீர்கள் என்றால் அதிமுகவிடையே ஒரு ஒரு டவுட் வந்துடும். இவங்க என்ன கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடும் பாஜக மீது. ரெண்டாவது, இந்த திரு அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஊழல் ஒழிப்பு அப்படின்னு போறாருன்னா நிச்சயமாக அது மக்களிடையே, மக்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புனிதமானவர்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் புனிதமானவர்னு இந்த காலத்துல யாரும் நினைக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பட் நிச்சயமாக வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தலைவர்கள் எல்லாம் புனிதர்கள், அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்க. பட் அதனுடைய எவிடன்ஸ் மக்கள் முன் வைக்கப்பட வேண்டும். இப்ப நேற்று 35,000 கோடியா ஏதோ ஒன்று சொன்னாரு. இது வெறும் வாயால சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பயனே கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? கோர்ட்ல என்ன சொல்றீங்க? என்ன எவிடன்ஸை முன் வைக்கிறீங்க? மக்கள் முன் வைக்கணும். கோர்ட்டு முன்னாடி நீங்க வைக்கிற வாதங்கள் ஒன்று இருக்கட்டும் வினோத், மக்கள் முன் என்ன ஆதாரம் வைக்கிறீங்க? 2G கேஸ் ஓடிட்டு இருக்கு. 2G கேஸ் நடத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சிருக்கீங்க? சிபிஐ தானே ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. யார் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி? சிபிஐ தானே. 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல டெல்லி ஹைகோர்ட்ல அப்படியே சும்மா தூங்கிட்டு இருக்கு கேஸ். அப்போ அதை வந்து வேகமா துரிதப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? சிபிஐ தானே அதை செய்யணும், ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி தானே செய்யணும். நீங்க நீதிமன்றத்தில் இதுக்கு நாங்க என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், பாஜகவை கிட்டத்தட்ட ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு கேஸ், அதுவே வந்து தூங்க விட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அதனாலதான் அதிமுக மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க நிஜமாவே இந்த பேச்சு வந்து ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகுமா இல்ல இது வேற ஏதோ ஒரு கேமா அப்படிங்கிறது அவர்களால் இன்று வரை கணிக்க முடியவில்லை. இல்ல இதுல என்னன்னா, இதுல ஒரு வரக்கூடிய முக்கியமான சந்தேகம் என்னன்னா, இப்போ டாஸ்மாக் கேஸ் எப்படி போகுதுங்கிறது கேள்வி எழும்போதே டெல்லியில நடந்த அந்த லிக்கர் பாலிசி ஸ்கேம் அந்த ஊழலோடய வந்து இதை வந்து ஒப்பிட்டு நிறைய கருத்துக்கள் வெளிவந்துச்சு அப்படிங்கிறத பாக்கணும். இப்ப அதில் இந்த வழக்கா காமிச்ச அதே மாதிரியான ஒரு கடுமை வந்து இந்த வழக்கிலையும் வந்து காமிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த அதை நோக்கிதான் போவோம் நீங்க பாக்குறீங்களா? இல்லையே, இதுல வந்து இதுவரை அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது. 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து அது வந்து டெல்லியில பிரைவேட் கண்ட்ராக்டர் லாபி, அவங்க வந்து அரசாங்கத்தை அரசியல் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்கிற சார்ஜ். இங்க மல்டிபிள் சார்ஜஸ். இங்க சார்ஜஸ் வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் மீது இருக்கிறது, டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மீது இருக்கிறது, அதை தாண்டியும் சார்ஜஸ் இருக்கிறது. ஆனா அந்த சார்ஜஸ் இது வரைக்கும் கொண்டு வரப்படலை. இப்ப பெரும்பாலான இந்த 41 எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
பெரும்பாலான இது வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் தான் இருக்கிறது குற்றச்சாட்டு. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா ஒரு தீவிர விசாரணை செய்யப்பட வேண்டும். இப்போ வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிற தடை என்பது டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் ஊழியர்களுக்கும் மட்டும்தான் பொருந்தும். நீங்க தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேமையே நீங்க விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது டாஸ்மாக். டாஸ்மாக்கில் பணிபுரியும் ஊழியர்களையோ அதிகாரிகளையோ விசாரிப்பதற்குத்தான் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பணம் எங்கே போனதுங்கிற விசாரணைக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அதுல வந்து ஏதாவது நடவடிக்கை இருக்கான்னா கண்ணுக்கு தெரியல. மேபி ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு பப்ளிக் டொமைன் யூஸ்வலாங்க இடி ஒரு ரெய்டு பண்ணிட்டு கொஸ்டினிங் நடத்தினா ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அட்லீஸ்ட் ட்விட்டர்லயாவது போடுவாங்க, இந்த மாதிரி இவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டது, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் சீஸ் பண்ணியிருக்கிறோம், இல்லை இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது ஒன்று வரும். ஒண்ணுமே வரல. ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 1000 கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கலாம். இப்ப நேத்து உள்துறை அமைச்சர் இவர் வந்து ஒண்ணுமே தெரியாம பேசுறாருன்னு சொல்ல முடியாது. 35,000 கோடின்னு சொல்லும் போது இது என்ன அமௌண்ட், இது எங்கிருந்து வருது இந்த 35,000 கோடி? இல்ல இவர்கிட்ட ஏதேனும் ஒரு ரிப்போர்ட், ஏன்னா இடியோடைய ரிப்போர்ட் எல்லாம் இவருக்கு தெரியாம இருக்காது. சோ அவர் என்ன பேசிஸ்ல சொல்றாருன்னு மக்கள் முன் வைக்கணும்ல. இல்லைன்னா இது வெறும் அரசியலுக்காக பேசப்படுற பேச்சா? அதுவும் நீங்க இந்த மாதிரி அண்ணாமலை ஒண்ணு உங்களுக்கு தெரியும், டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 இந்த மாதிரிலாம் ஒண்ணு போட்டாரு. போட்டுட்டு எந்த ஃபாலோ அப்பும் பண்ணல. ஏதாவது ஒரு ஃபாலோ அப் சொல்லுங்களேன். இந்த ஃபைல்ஸ், இந்த விவகாரத்துல நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம், திமுக இது வந்து அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சோம், ஏதாவது பண்ணாங்களா? ஸோ இந்த சந்தேகம் மக்களிடையே ஒரு மாதிரி, மக்கள் அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்களிடையே வந்து இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கேமு, யார் பக்கம் பாஜக உண்மையாக இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டவுட்ஃபுல் சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு அந்த அலையன்ஸ்க்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன். ஓகே சார், இப்ப இந்த அலையன்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாஜக எவ்வளவு சீட்ல நிக்கிறதுக்கான அந்த வலிமையோட இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? 2021 அவங்களுக்கு ஆஃபர் பண்ண சீட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப 2026 இப்போ அவங்களுடைய கட்சி வட்டாரங்களை வந்து அமித்ஷா அவர்கள் 50 தொகுதியை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? 26 பாஜக எவ்வளவு தொகுதியை அதிமுக கூட்டணியில கேட்டு வாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு தொகுதியில் போட்டியிடும் என்பது எத்தனை கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்குங்கிற பொறுத்து தான். ஸோ யாரெல்லாம் வரப்போறாங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வராங்களா, தேமுதிக இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். உதாரணத்துக்கு பாஜக உடைய கோட்டாலேருந்து அமமுகவுக்கு அவங்க சீட்டு ஒதுக்குவாங்க, ஓபிஎஸ்க்கு ஒதுக்குவாங்களா தெரியாது. ஸோ இது வந்து இதோ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறைந்தபட்சம் 150 to 160 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். 150க்கு கீழே வருவதற்கான வாய்ப்பு குறைவு. பட் அகெயின் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஆயிடும். அது எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு வின்னிங் அலையன்ஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வின்னிங் அலையன்ஸ் மாதிரி வரும்போது எல்லோருமே வந்து இடங்களை வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நீங்க எவ்வளவு இடங்கள்னு கேட்கணும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இந்த கூட்டணியில சேர்ந்தா அப்படின்னா, நீங்க 10 இடங்கள்ல போட்டியிட்டா 8 பேர் எம்எல்ஏ ஆவாம். வெற்றி வாய்ப்பே இல்லாத கூட்டணியில் நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க 50 இடத்துல சேர்ந்தா போட்டியிட்டா கூட 2 சீட்டு கூட வராது. ஸோ நீங்க எவ்வளவு இடங்களில் போட்டியிடுகிறீர்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும், எத்தனை இடங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ரியல் அசஸ்மெண்ட். அவங்க ஒரு கட்சி பார்க்க வேண்டியது. தனித்து போட்டியிட்டா நீங்க 234 போட்டியிடலாமே, எதுவும் ஜெயிக்க மாட்டீங்க. அது என்ன பாயிண்ட் அது? ஸோ அந்த ஆங்கிள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக 150 வந்து கம்மி. ஐடியலா அவங்க 165, 170, பட் 170க்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கதான் போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பாமக இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, மற்ற உதாரணத்துக்கு புதிய தமிழகம் வரலாம், ஏசி சண்முகம் இருக்கிறார், ஜான் பாண்டியன் இருக்கிறார், பாரிவேந்தர் இருக்கிறார், அதுக்கு பிறகு தேமுதிக வரும்.
அமமுக இருக்கிறது. இவ்வளோ கட்சிகளை ஒரு கூட்டணியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு 170 போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வந்து குறைச்சி 160ன்னு வாங்க, நெகோசியேட் பண்ணி, பட் 150க்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ நம்ம எப்படி கணக்கு போட்டோம்னா 84 சீட் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. 150ன்னு கணக்கு போட்டீங்கன்னா 84 சீட்ஸ் ஆர் தேர் ஃபார் அலைஸ். அந்த 84 சீட்ஸை எப்படி பங்கு போடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இல்ல இப்போ நீங்க சொன்ன இந்த கருத்துலயே விஜய் இன்னும் அதிமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து நிறைய புது சேர்ப்புகள் நடந்திருக்கு. அதுல வந்து அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நிறைய பேர் வந்து விஜய் கட்சியில இணைந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்புறம் ஐஆர்எஸ் அருண் இணைந்திருக்கிறார். சோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னமும் அதிமுக விஜய் கட்சியான கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆக்சுவல் கூட்டணி என்பது தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பு தான் நமக்கு இறுதி கூட்டணி தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் மாற்றங்கள் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்றைய சூழலில் திமுக கூட்டணியை விட்டு கட்சிகள் செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரும் அளவில் கட்சிகள் அங்கே விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. இட் மே ஹேப்பன், நாளைக்கு தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை உள்ள வந்தாங்க, போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு அந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒன்னாதான் நிற்கிறாங்க. ஸோ இந்த எதிர் கூட்டணியில எத்தனை பிரிவுகளாக வாக்குகள் பிளக்கப்படும். இப்போ நாம் தமிழர் தனியா போறாங்க. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு அவர் கூட்டணி என்று கிட்டத்தட்ட பகிரங்கமா அறிவிச்சார். ஆனா கூட்டணி போறதுக்கு யார் இருப்பாங்க? விஜய்க்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு கட்சி 2 கட்சி வர வேண்டும் என்றால் யார் அந்த கட்சிகள்? அவர்கள் வெற்றி வாய்ப்பை பத்தி பார்க்க மாட்டாங்களா? சோ நிச்சயமா வந்து இந்த ஃபைனல் அலையன்ஸ் இஸ் ப்ராபப்ளி ஜான்வரி, அஸ்யூமிங் ஏப்ரல் எலெக்ஷன்னா ஜான்வரி பிப்ரவரிக்குள்ள. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்யற கடைசி நாள் வரைக்கும் கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் பை ஜான்வரி பிப்ரவரி ஓரளவுக்கு கிளாரிட்டி வரலாம். ஓகே, சோ ஆனா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்க சார்? வாய்ப்பு ரூல் அவுட்டே பண்ண முடியாதுங்க. இப்போக்கும் டிசம்பருக்குள்ள மக்களுடைய அதிருப்தி, திமுக அரசு மீது மக்களுடைய அதிருப்தி குறையுமா அதிகரிக்குமா? அதிகரிக்கும்னா ஒருவேளை இந்த தேர்தலை ஒரு ரெஃபரண்டம் அகேன்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட், எங்களுக்கு வந்து இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த நோக்கமும் கிடையாது, திமுகவை தோற்கடிக்கணும், அதுக்கப்புறம் கொள்கை எதிரி பாஜக தான், ஆனால் அதை நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கூட்டணியில வரலாம். 2வது, அதே போன்று எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி, அதிமுக கோட்டால இருந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, பாஜக நிற்கிற இடத்துல நாங்க போட்டி போடுவோம், ஆர் சம் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், ஒரு டோக்கன் கான்டெஸ்ட் ஒரு 2-3 தொகுதியில அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் செய்யலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு வினோத். ஸோ தமிழக வெற்றி கழகம் 100க்கு 100 வராது என்று கூற முடியாது. அதே சமயம் பாஜகவுக்கும் திமுக அல்லாத கட்சிகளோட கூட்டணிக்கு தயார் என்று கூறுகிறார். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ அவருடைய இந்த பேச்சு எப்படி பாக்குறது? குறிப்பா வந்து ராஜ்யசபா சீட் 26 அதிமுக தருவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டு KP முனுசாமி அவர்கள் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு அறிவித்த பிறகு அதை வந்து பிரேமலதா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு மாஸ் பேஸ் அப்படிங்கிறது கணிசமான அளவில் குறைந்திருக்கு. அதுதான் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. திரு எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்து 2026 நான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்கிறேன் என்று வெளிப்படையாக ஒரு அறிவிப்பே போட்டு அபிஷியலா ரைட்டிங்ல அனுப்பிட்டார். இதுக்கு அப்புறமும் நாங்க கூட்டணியை பத்தி அப்புறம் சொல்றோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அதிமுக அட் சம் ஸ்டேஜ் அவங்க சொல்லணும், இல்லைங்க நீங்க வேணாம் விட்டுடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நீங்க பாமக வேற தேமுதிக வேறங்க. பாமகவுக்கு ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க் இருக்கு.
பாமக கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் தேமுதிக கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் ஒன்றாக நான் பார்க்கவில்லை. பாமகவுக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க், ஒரு 30 தொகுதி 40 தொகுதியில வெற்றி தோல்வியை ஒரு காலகட்டத்தில் நிர்ணயிக்க முடியும். இப்ப கூட ஒரு 10-15 தொகுதியில அந்த நிலைமையில இருக்கிறாங்க. வேற தேமுதிகவை அவ்வாறு பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லைன்னா அந்த ஆஃபரை விட்ரா பண்ணிட்டு நீங்க வராதீங்கன்னு சொல்றதுதான் அதிமுகவுக்கு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். இதே வச்சுக்கிட்டு டிசம்பர் வரைக்கும் அவங்க வருவாங்க வரமாட்டாங்க, அது பாமக கிட்ட வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த ஓட் உங்களுக்கு தேவை. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதிமுக ஏற்றுக்கொள்ள கூடாது. இல்ல ஆனா அப்போ அதிமுக ஒருவேளை வேணான்னு சொன்னாங்கன்னா தேமுதிக இருக்கக்கூடிய வேற ஆப்ஷன்ங்கிறது டிஎம்கே அலைன்ஸ். வேற ஆப்ஷன் எங்க போலாம்? தமிழக வெற்றி கழகத்துக்கு போலாம், இல்லாட்டி திமுகவுக்கு போலாம். திமுகல அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா டிஎம்கே அலையன்ஸும் கிட்டத்தட்ட ஃபுல், அது ஹவுஸ்ஃபுல் தான் அங்கேயும். ஸோ அவங்களுக்கும் பெருமளவில் இவங்களை வரவேற்று சீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் இடம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, திரு விஜயகாந்த் அவர்கள் பெரும்பாலான அவருடைய பிரச்சாரங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ நிச்சயமா அது எந்த அளவுக்கு அதுல திமுக அலையன்ஸ்ல போனாங்கன்னா அது எடுபடும் தெரியல. பட் வேறு அதிமுகவில் இடம் இவர்கள் ஒரு வேளை பார்கெயின் பண்ணணும், பிரச்சனை உண்டாக்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி நான் கமிட் பண்ணிக்க மாட்டேன்னாக்க அதிமுக ஒரு ஃபர்ம் டிசிஷன் எடுக்கணும். பரவாயில்ல, எப்படிமோ அதிமுக இந்த வாட்டி பெரிய அட்வான்டேஜ் அமமுக அந்த கூட்டணியில இருக்கும். ஸோ தென் தமிழகத்தில் அதிமுக சென்ற முறை சரியாக செயல்படவில்லை தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த முறை தென் தமிழகத்துல வாக்குகள் மீண்டும் பெறுவதற்கு அதிமுக இருக்கும். அதில் முக்கியமான ஒரு அங்கமாகவும் அமமுக வாக்கு இருக்கும். அது 1.5% எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுவும் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க். சென்ற முறை உங்களுக்கு இவர் வாங்கின ஓட்டுனால அதிமுக தோத்துச்சு, டிடிவி வாங்கின ஓட்டு அதிமுக தோத்துச்சு. அதுல ஒரு 10 சீட்டாவது ரிகவர் பண்றதுக்கான முயற்சி இந்த முறை நடக்கும். ஸோ அதனால தேமுதிகவுக்கு இவங்க பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ.